பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் கொல்லம் பகுதியிலே ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருக்கிறோம். இன்றைய தினத்திலும் இந்த இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதன் 8வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பிரியமானவர்களே, எவ்விரு என்று சொல்லப்படுகிறதான ஜெப ஆலய தலைவன் ஒருவன் வந்து இயேசுவை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். இயேசுவே, என்னுடைய வீட்டிற்கு வாரும். காரணம் என்ன? என்னுடைய ஒரே ஒரு மகள் மரித்து போகக்கூடிய அவஸ்தையிலே நோய் பிடிபட்டு மரண தாழ்வாயிலே இருக்கிறாள். நீர் அவளை வந்து தொட்டு சௌக்கியமாக்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொள்கிறான். அந்த வருந்தி கேட்டது நிமித்தம் இயேசு அவனுடைய வீட்டிற்கு போக தீர்மானிக்கிறார். ஆனால் பாருங்கள், கூட்டம் அதிகமாகி இயேசுவை பார்க்கும்படியாய் அநேக நபர்கள் வந்து இயேசுவை நெருக்குகிறாங்க. அந்த நேரத்தில் பல அற்புதங்களை இயேசுவிற்கு செய்ய வேண்டியதாயிற்று. இதன் முடிந்து இயேசு அந்த வீட்டிற்கு செல்லும்படியாய் துரிதப்பட்ட போது ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்து ஒரு செய்தியை கூறுகிறாங்க. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து போனாள். அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசத்தினால் இன்று அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை நிமித்தம் அந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவை வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறான். இயேசு அந்த வீட்டில் சென்ற போது அந்த இடத்துல இயேசுவை நகைக்கிறவர்கள், இயேசுவை நம்பிக்கை இல்லாதவங்க, விசுவாசம் இல்லாதவங்க எல்லாவரையும் இயேசு வெளியே துரத்திவிட்டு மறுபடியும் இயேசு அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து இயேசு தூக்கி விடுகிறார். அப்பொழுது அந்த மகள் எழும்பினாள். அப்பொழுது இயேசு சொன்னார், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று. பாருங்க, இயேசுவை நம்பி சென்ற அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வாழ்க்கையிலே இயேசு அற்புதத்தை செய்தார். தன்னுடைய மகள் மரித்து போகக்கூடிய அவஸ்தையில் இருந்த மகள் மரித்தே போய்விட்டார். அந்த நிலைமையிலிருந்து இயேசு தூக்கி எடுத்து அவளுக்கு ஜீவனை கொடுத்து உயர்த்தி நிறுத்தினார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே பல பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறாதபடிக்கு நம்மை மரணத்திற்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறது அல்லவா? பல நபர்கள் இன்று என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தீராததே, இதன் நிமித்தம் நான் போராடி கொண்டிருக்கிறேனே, நான் தற்கொலை செய்து மரித்து விடலாமோ என்று இன்று அநேக ஜனங்கள் இன்று அந்த நிலைமைக்குள் தானே தள்ளப்பட்டிருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் வந்து சுகமாக்குகிறேன், நான் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறேன், நீ என்னை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், நான் உன்னுடைய வீட்டிற்கு வர உத்தரவு கொடு, என்னை உன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல், நான் வந்து உன்னுடைய வீட்டில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி மரித்து போய் கிடக்கிறதான உன்னுடைய ஜீவிதத்தை, மரித்து போன நிலைமையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் இன்று எழுப்புவேன். அதனால் இயேசுவை விசுவாசிங்க. மற்ற எந்த மனிதனையும் விசுவசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த லோனையும் எந்த கடன் தருகிற மனிதனையும் விசுவசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. பல பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறீங்களா? இயேசு அழைத்து கொண்டு உங்க வீட்டுக்கு போங்க. அவர் உங்க வீட்டில் வந்து உங்க மரித்து போன நிலைமையை மாற்றி அந்த எவ்விரு ஜெப ஆலய தலைவனுடைய வாழ்க்கையில வீட்டிலே செய்த அற்புதத்தை இன்று உங்களுக்கு இயேசு செய்ய போகிறார். அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அவரால் இது கூடும் என்று நீங்க விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற கர்த்தர் இன்று உங்களுக்கு இருக்கிறார். இன்றைய தினத்திலும் நாம் ஜெபிக்கலாமா? சேர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்கள் நீங்கும்படியாக ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, எவருடைய வீட்டிலே இயேசு சென்று அற்புதத்தை செய்தீங்க. மரித்து போன நிலைமையிலிருந்த அந்த மகளை கரத்தை பிடித்து தூக்கி விட்டீங்க. இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு மரித்து போய்விடலாமோ என்று கூட நினைத்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தீங்களே, இன்று உம்மை தேடி உம்மை விசுவசித்து வருகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்யுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற
பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாற்றி விடுவீராக. அவர்களை கரம் பிடித்து தூக்கி அருளும். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இனி வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் வராதபடிக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை துடைத்து நீக்கி அருளும். கிருபையாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார். சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியுடன் இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.